2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா களத்தில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் லதா, அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நீதிமன்றத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பெல் மைதானத்தில் நடைபெறக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் பங்கேற்க இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் சிறப்புரையும் ஆற்ற இருக்கிறார். தற்பொழுது பிரதமர் மோடியினுடைய வருகை காரணமாக இந்த பகுதி முழுவதும் காவலர்களினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியில் மட்டும், இந்த பெல் மைதானத்தை சுற்றி மட்டும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு முறைகளில், குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட முறைகள் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தாலும் கூட திருநெல்வேலிக்கு முதல் முறையாக அவர் வருகை தர இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக மாவட்ட பாஜக தரப்பில் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த ஹெலிபேடில் இருந்து இந்த பகுதிக்கு சுமார் 800 மீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த இடத்திலிருந்து இந்த மைதானம் வரைக்கும் வழிநெடுகிலும் 2 புறங்களிலும் பொதுமக்களும் தொண்டர்களும் ஒன்று கூடி பிரதமரை வரவேற்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் 2 புறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. ஹெலிபேடில் இருந்து சாலை மார்க்கமாக இந்த மைதானத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரும் பொழுது பொதுமக்கள் 2 புறங்களிலும் நின்று அவர்களை உற்சாகமாக வரவேற்பார். அவரும் கையசைத்து மக்களை சந்தித்து அந்த வரவேற்பையும் ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். மேலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், தொண்டர்கள் என அனைவரும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கேற்ற வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதி முழுவதும் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை, அதேபோல இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், அதேபோல இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் முதல் நிர்வாகிகள் வரை, தொண்டர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாஜகவினுடைய 10 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்கக்கூடிய விதமாக தான் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு நிலையில் பிரதமர் மோடியினுடைய தமிழக வருகை முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த பொதுக்கூட்டம் என்பது அதைவிட முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் எம்எல்ஏ பாஜகவை சேர்ந்த ஒருவர். பாஜக கடந்த 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியோடு போட்டியிட்டு நயினார் நாகேந்திரன் தாமரை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தார். அந்த அடிப்படையில் திருநெல்வேலி என்பது பாஜகவிற்கு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு தொகுதி என்ற ஒரு அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த முறை அதிக கவனம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த இடத்தில் பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவினுடைய சாதனைகள், அதேபோல தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்கக்கூடிய விதமாக இது நடைபெற இருக்கிறது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி இதில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். மேலும் பாஜக மாநில தலைவர் உள்ளிட்ட பலரும் இன்று நடைபெறக்கூடிய இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பான விஷயம் என்னவென்றால் திருநெல்வேலிக்கு முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பும் பாஜக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அளிக்கப்பட இருக்கிறது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.